शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। गौडपादाचार्य उपायेन निगृह्णीय विक्षिप्तं कामभोगयो सुप्रसन्नं लये चैव यथा कामो लयस्तथा दुःखं सर्वम् अनुस्मृत्य कामभोगां निवर्तये अजं सर्वम् अनुस्मृत्य जातं नैव तु पश्यति। उपायेन निगृह्णीय विक्षिप्तं कामभोगयोः मनोनियंत्रणते प्रणम सुधा कामभोगयोः विक्षिप्तं मनः उपायेन निगृह्णीय सुप्रसन्नं लये चैव यथा कामो लयस्तथा। लयं न सुषुप्ति अवस्था लयत्तुल सुप्रसन्नं लये चैव यथा कामो लयस्तथा அந்த காம வாசனையினால எவ்வளவு விக்ஷிப்தமாயிருக்கோ அந்த மாதிரி தான் சுப்பிரசன்னமா போறது லயத்துல சுசுப்தி அவஸ்தையில. துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகாம் நிவர்த்தையே அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜாதம் நைவது பஷ்யதி. துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகாம் நிவர்த்தையே காமபோகத்தினால இப்படியெல்லாம் துக்கங்கள் வருதுங்கிறத யோசிச்சு அதுல இருந்து நிவர்த்தி கொண்டு வரணும், நிவர்த்தி பண்ணணும். அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜாதம் நைவது பஷ்யதி அது இருக்கிறது சொல்றது. அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜாதம் நைவது பஷ்யதி. அஜம்னா ஆத்மா இருக்கா அப்படி இருக்கா என்ன அர்த்தம் போல இல்ல சர்வபதம் தேவையில்லையா ஆத்மான அர்த்தம்னா அஜம் ஆத்மானம் அஜம் சர்வம் இருக்காது அஜம் சர்வம் அனுஸ்மிருத்தியா இருக்காது ஆதித்து ஆத்மனிச்சுட்டு சரியா இருக்கும் அன்போன ஆத்மன் அதனால என்ன கிடைக்கிறது இன்னும் இன்னும் பிறக்கல. என் முன்னாடி இருக்கிற பங்கியோட ஒரு இது சேரணும்னா துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகா நிவர்த்தையே. இப்போ முன்னாடி இருக்கிற லைன்ல என்ன வருது துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகா நிவர்த்தைன்னு ஒரு உபதேசம். துக்கத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு காமபோகத்திலிருந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஏன் அனுசந்தானம் பண்ணல? சாதாரணமா மனுஷ அதை வந்து அனுசந்தானம் பண்றது இல்லை. என்ன காரணம்னா வரவேண்டியதுன்னு அர்த்தம் வச்சிருக்கேன். வரவேண்டிய துக்கம் இல்ல வரவேண்டிய விஷயங்கள் போகங்கள் இன்னும் வரல, இன்னும் வராத இனிமே வர வேண்டியது என்ன சொல்றது ஆசைப்படுறது சொல்றது இல்லையா இன்னும் வரல. வந்ததெல்லாம் வந்த விஷயங்கள்ல துக்கங்கள் தெரியும் நமக்கு. இப்ப வந்த விஷயங்கள் இப்படி இருந்தாலும் இனிமே வர வேண்டியது துக்க சம்பந்தம் இல்லாம இருக்குமோ இப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா. பல தடவை துக்கம் அனுபவிச்சாலும் காமபோகத்திலிருந்து நிவர்த்தி வரதில்லை. என்ன காரணம் கேட்டா இந்த வரைக்கும் இல்ல என்ன கன்செப்ட் வச்சிருக்கோம் இந்த வரைக்கும் பல துக்கங்கள் இருந்தாலும் இனிமே காமபோகங்கள் துக்கம் இல்லாம நடக்குமோ இந்த ஒரு எண்ணம் வருது இல்லையா. நான் அப்படி ஒரு அர்த்தம் வந்தது எனக்கு மனசுல. அஜம் சர்வம்னா இன்னும் வரவேண்டிய போகங்கள் இன்னும் வரவேண்டிய பண்ண வேண்டிய போகங்கள் இன்னும் வரல. அந்த போகங்கள் எப்படி இருக்கலாம் துக்க சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், நன்னாவே இருக்கலாம். அதனால ஜாதம் நம்ம பஷ்யதி இந்த வரைக்கும் வந்த எத்தனை போகங்கள் நடந்தது அதுல எல்லாம் எவ்வளவு துக்கங்கள் ஏற்பட்டது அதெல்லாம் அவ்வளவு யோசிக்கிறது இல்லை. ஜாதம்னா பஷ்யதி என்ன காரணம் அஜம் அனுஸ்மிருத்தியாக லயே சம்போதே சித்தம் விக்ஷிப்தம் சமயே புனா லயே சம்போதே சித்தம் லயம்னா சுசுப்தி லயிக்கிறதா இருந்தா சம்போதனம் பண்ணணும் வெயிக்க பண்ணணும்.
லயே சம்போதே சித்தம் விக்ஷிப்தம் சமயே புனா. விக்ஷேபம் வருதா இருந்தா சமனம் பண்ணணும். சகஷாயம் விஜானியா சமப்பிராப்தம் ந சாலையே. சகஷாயம் விஜானியா. சகஷாயம்னா கஷாய சப்தத்துக்கு வாசனைகள்னு அர்த்தம். கஷாயத்தோடு கூடதான் இருக்கும் அது. அப்ப விக்ஷேபங்கள் வரலாம், லயம் வரலாம். லயம் வருதா இருந்தா பிரபோதத்தை பண்ணணும், விக்ஷேபம் வந்தா சமனத்தை பண்ணணும். மனசுனா எப்பொழுதும் அது வாசனையோடு சேர்ந்துதான் இருக்கும்னு கிரகிக்கணும். அதனால சமப்பிராப்தம் தான் சாலையே. நியூட்ரலா இருந்தா அப்போ அங்கேயே நிற்கணும், நிற்கிற மாதிரி பண்ணலாம், விசாரம் பண்ணக்கூடாது. நாஸ்வாதையே ரசம் தத்துறான். அந்த சமாவத்தில் இருக்கும்பொழுது ஒரு ரசம் வரும். அந்த ரசத்தை ரொம்ப ஆஸ்வாதனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆஸ்வாதனம் பண்றது அங்கேயே நிற்கும், அது மேல போகாது. ரசாஸ்வாதம் வரும், தோஷமா சொல்றது. நாஸ்வாதையே ரசம் தத்துற நிஷ்சங்க பிரஜையா பவே. நிஷ்சங்கமா இருக்கணும். நிஷ்டலம் நிஷ்டர சித்தம் ஏகீகுரியா பிரயத்னதா. நிஷ்டலம் நிஷ்டர சித்தம் ஏகீகுரியா பிரயத்னதா. யதா ந லீயதே சித்தம் ந விக்ஷிப்யதே புனः அனிங்கனம் அனாபாசம் நிஷ்பன்னம் பிரம்ம தத்பதா. சலனம் இல்லாம நிஷ்சரம், சலனம் சலம் ரெண்டு ஒரே அர்த்தம். நிஷ்சரம் நிஷ்டலமா இருக்கு, வேகீகிருதமா இருக்கு. அப்போ லயமும் வருதில்லை, விக்ஷேபமும் வருதில்லை. லயம் வருதா இருந்தா தூக்கம், விக்ஷேபம் வருதா இருந்தா விஷயங்களோடு போயிடும். இது ரெண்டும் இல்லாம விக்ஷேபமும் இல்லை, லயமும் இல்லை, அந்த மாதிரி நிற்கிறதா இருந்தால் நிஷ்பன்னம் பிரம்ம தத்பதா, பிரம்மபாவம் ஆயிடுச்சு வச்சுக்கலாம். அனிங்கனம், அனிங்கனம்னா அதுதான் நிச்சலம் தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இங்கனம் அனாபாசம், விஷயங்கள் இல்லாம நிற்கிறது, எண்ணங்கள் இல்லாம நிற்கிறது. நிஷ்பன்னம் பிரம்ம தத்பதா இது. லய விக்ஷேப கஷாய சமப்பிராப்தய சதஸ்ர சித்தாவஸ்தா. 4 சித்தத்துக்கு 4 அவஸ்தைகள். ஒன்னு லயம், இன்னொன்னு விக்ஷேபம், கஷாயம், சமப்பிராப்தம். சமப்பிராப்தி 4 விதமா இருக்கலாம். லயம், விக்ஷேபம், கஷாயம், சமப்பிராப்தம். இப்படி 4 சித்தத்துக்கு 4 அவஸ்தைகள் இருக்கு. தத்ர நிருத்தியமானம் சித்தம் விஷயேபியோ வியாவர்த்தம் தத் பூர்வாபியாசவசாத் யதி லயாய சுஷுப்தயே அபிமுகம் பவே ததானீம் உத்தாபன பிரயத்னேன லயகாரண நிவாரணேன வா தச்சித்தம் சம்யக் பிரபோதையே. இந்த 4 தோஷங்கள் வரலாம். 4 தோஷங்கள் இல்லை, 3 தோஷங்கள் வரலாம். சமப்பிராப்தம் அது தோஷம் இல்லை. நிரோதம் பண்றதுக்கு பிரயத்னம் பண்ணும் பொழுது என்ன வருது? லயம், லயத்துக்கு போறது. நிருத்தியமானம் சித்தம் விஷயேபியோ வியாவர்த்தம். அதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கணும்? மாறி மாறி கிடைக்கணும், புது புது விஷயங்கள் கிடைக்கணும். ஒரே விஷயமா கொடுத்துட்டு இருந்தா என்ன வரும்? போர் வரும். அப்போ லயத்துக்கு போயிடும். வித்தியாசமா விஷயங்கள் கொடுத்துட்டே இருந்தா அப்படியே ஒரு அபியாசம் பழக்கம் ஆயிருக்கு இல்லையா? அப்போ இந்த பழக்கம் இல்லாம பண்றதுக்கு நம்ம ஒரு யோகி வந்து சித்தத்தை நிரோதம் பண்ணும் பொழுது உடனே என்ன வருது? லயத்துக்கு போயிடும். அப்போ தத்திர நிருத்தியமானம் சித்தம் விஷயேபியோ வியாவர்த்தம் தத் பூர்வாபியாசவசா. நம்மளுடைய அபியாசம் என்ன? விஷயங்கள் விட்டு போச்சுன்னா உடனே தூக்கம். அப்படி அபியாசம் இருக்கிறதுனால பூர்வாபியாசவசா யதி சுஷுப்தையே அபிமுகம் பவே. சுஷுப்திக்கு அபிமுகமா இருக்கும். சுஷுப்திக்கு போற மாதிரி இருக்கும். போனப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சுஷுப்தி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சுஷுப்தி வர்றதுக்கு முன்னாடி எதா சுஷுப்தையே அபிமுகம் பவதி. அப்போ என்ன பண்றது? உத்தாபன பிரயத்னேன பிரபோதனம் பண்ணணும், உத்தாபனம் பண்ணணும். பிரயத்னேன லய காரண நிவாரணேன, லய காரணம் நிவாரணம் பண்றதுனால தச்சித்தம் சமயக் பிரபோதையே. லயஹேதவா
நித்ரா லயத்துக்கு என்ன காரணம், லயத்துக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்ச அது நிவாரணம் பண்ணலாம். அப்ப லயத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு. லயஹேதவா லோக பிரசித்தம் தான், புதுசாகவும் சிந்திக்க வேண்டியதில்லை. லயஹேதவா நித்ரா சேஷாஜீர்ணம் பக்வஜன ஸ்மவாக மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் லிஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, தேவையில்லை. லயஹேதவா லயம்னா மனசினுடைய லயம். லயம் சுசுத்தியில ஒரு இது சுசுத்தி மட்டும் இல்லை. நித்ரா அசேஷ அஜீர்ணம் பக்வசனம் நித்ரை மட்டும் இல்லை. லயத்துக்கு காரணமா நித்ரை மட்டும் இல்லை. நித்ரா ஒரு காரணம். நித்ரா அசேஷ அஜீர்ணம் அஜீர்ணம் ஜீர்ணமா இல்லை, அசேஷம் பூர்ணமா ஜீர்ணமா இல்லாம இருக்கிறது. பக்வசன சிரமம் டயர்டா இருக்கிறது. அதைவாகும் சமாபைய நித்ராம் சுஜீர்ண அல்ப போஜி श्रमत्याज्य बाधे विविक्ते प्रदेशे सदातीव निस्तृष्ण एव प्रयत्नो अथवा प्राणरोधो निजाभ्यास मार्गा समापय्य निद्राम निद्रे मुझित समापय्य निद्राम सुजीर्ण अल्पभोजी सुजीर्णम ನನ್ನ ಜೀರ್ಣಂ ವರ ಮಾಡಿ ಅಲ್ಪ ಸಾಪಿಡುದು. ಸುಜೀರ್ಣ ಅಲ್ಪಭೋಜಿ ಶ್ರಮತ್ಯಾಜ್ಯ ಬಾಧೆ ತ್ಯಾಜ್ಯ ತ್ಯಾಜ್ಯ എന്നർത്ഥം ശ്രമ പദച്ഛേദം വരുമായി ഇരുന്നോ അത് വിരിത്തെ പ്രദേശങ്ങളുടെ വിശേഷമാണ്. ശ്രമത്യാഗ ത്യാജ്യ ബാധേ അത് പ്രദേശങ്ങളുടെ വിശേഷണം. श्रमत्याग बाधे सती सती विविधे प्रदेशे सदा श्रमत्याज्य बाधे सती अभी विविधे प्रदेशे सदा आसीता यदि आसीता निस्तृष्ण लयानुत्थापितं चित्तं लयानुत्थापितं चित्तं दैनंदिन प्रबोधाभ्यासवशात् यदि कामभोगयोर्विक्षिप्तेन तदा विवेकिजन प्रसिद्ध भोग्यवस्तुगत भोग्यवस्तु संबंधमिല്ല. श्रमत्याज्य भोग्य ஆனா அது அர்த்த வித்தியாசம் இருக்கு. போக்கியம் என்ன அர்த்த வித்தியாசம் தெரியுமா? போக்கியம்னா சாப்பிடுறது, போக்கியம்னா அப்படி இல்லை. அனுபவிக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் போக்கியம். போஜ்யமும் போக்கியமா இருக்கலாம், ஆனா போஜ்யம் போக்கியம் இல்லை. போஜ்யம் எல்லாம் போக்கியம் கிடையாது. போக்கியம் இல்ல, போஜ்யம் எல்லாம் போஜ்யம்னா சாப்பிட வேண்டியதோ அதுவும் போகம் தான். இல்ல, போக்கியம் எல்லாம் போஜ்யம் இல்லை. लयास्थापितं चित्तं दैनंदिन प्रबोधाभ्यासवशात् यदि कामभोगयोर् विक्षिप्येत तदा विवेकिजन प्रसिद्ध भोग्यवस्तुगत सर्वदुःखानुस्मरणेन शास्त्र प्रसिद्ध जन्मादिरहित अद्वितीय ब्रह्म तत्वानुस्मरणपूर्वकेन भोग्यवस्तु दर्शनेन च पुनः पुनः विक्षेपात् चित्तं शमये. இப்போ இது முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லுவோம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி சர்வம் அஜம், சர்வம் எல்லாத்தையும் அஜம் அனுஸ்மரணம் பண்ணிட்டு ஆத்மா ஸ்வரூபமா பார்த்துட்டு அர்த்தம் தெரியறமா இருக்கிற மாதிரி தெரியுது. லயா உத்தாபிதம் சித்தம் தைனந்தின பிரபோத அபியாசவசா எதி காமபோகையோ நிச்சயித்தேதா. நம்மளுடைய பழக்கத்தினால அபியாசத்தினால காமபோகத்துக்கு விக்ஷேபம் வருதா இருந்தால் அதா விவேகிஜன பிரசித்த போக்கிய வஸ்துகத சர்வதுக்கானுஸ்மரணேன பிரசித்தமா இருக்கக்கூடிய எல்லா போக்கிய வஸ்துக்களும் எப்படி எல்லாம் துக்கங்கள் ஏற்படுறதோ அதெல்லாம் அனுஸ்மரணம் பண்ணிட்டு சாஸ்திர பிரசித்த ஜென்மாதிரகிதா ஜென்மாதிரகிதா அப்ப ஆத்மதத்துதான் வருது பார்த்தோம்னா சாஸ்திர பிரசித்த ஜென்மாதிரகித அத்விதீய பிரம்மதஸ்வானுஸ்மரண பூர்வகேன போக்கிய வஸ்து தர்சனேன அத்விதீய வஸ்து அனுஸ்மரண பூர்வகம் போக்கிய வஸ்துக்களை பார்க்கிறது. அத்விதீய வஸ்துவை அனுஸ்மரணம் பண்ணிட்டு போக்கிய வஸ்துக்களை பார்க்கும் பொழுது போக்கிய வஸ்து தர்சனேன புனః விக்ஷேபா சித்தம் சமயே போக்கிய வஸ்து தரிசனத்தினால வரக்கூடிய விக்ஷேபங்களை எல்லாம் அடக்கணும்.
சமயே கஷாய தீவிர சித்ததோஷ தீவிரராக துவேஷாதி வாசனா. கஷாய சப்தத்துக்கு அர்த்தம் கஷாய தீவிர சித்ததோஷ கஷாய தீவிர சித்ததோஷ தீவிர ராகத்வேஷாதி வாசனா தயா கிரஸ்தம் சித்தம். அந்த வாசனையினால கிரசிக்கப்பட்டிருக்கு சித்தம். சித்தம் கதாச்சித் சமாஹிதமிவ லய விக்ஷேப ரஹிதம் துக்கைகா கதாச்சித் சமாஹிதமிவ லய விக்ஷேப ரஹிதம் துக்கைகாக்ரம் அவதிஷ்டதே. தாதൃശம் சித்தம் விஜானீயா சமாஹித சித்தா விவேகேன அவகச்சே. இல்ல எப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, அது கஷ்டம் இல்லை. சித்தம் இந்த ராகத்வேஷாதி வாசனையா ரத்தமா தான் இருக்கிறதுனால அதாவது சமாஹிதம் இவ லய விக்ஷேப ரஹிதமா இருந்தாலும் அது மோஸ்ட்லி அது துக்கத்தோட சம்பந்தப்பட்டுதான் நிற்கும் என்கிறது தெரிஞ்சுக்கணும் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த வாசனையினால திரஷ்டமா இருக்கிறதுனால அந்த நடுவில் கொஞ்சம் சமாஹிதம் இவ தெரிஞ்சாலும் எல்லாம் சரியா போயிடுன்னு நினைச்சுக்க வேண்டாம். லய விக்ஷேப ரஹிதமா இருந்தாலும் துக்காபிமுகமா தான் இருக்கும். அதுதான் திருப்பி அது போகும். துக்கைகாகிரம் அவதிஷ்டதே தாதൃശம் சித்தம் விஜானியா. அந்த சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? சமாஹித சித்தா விவேகேன அவகச்சே. அந்த சமாஹிதமா இருக்கும்போது சித்தம் எப்படி இருக்கும், துக்கத்தோட ஒட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும், இது ரெண்டும் என்ன சொல்றது, அது விவேகிச்சு தெரிஞ்சுக்கணும், ஸ்ரத்தையா கிரகிக்கணும், வாட்ச் பண்ணணும், அப்பதான் ஸ்ரத்தையா கிரகிக்க முடியும்னு சொல்றாங்க. விவேகேன அவகச்சே அசமாஹிதம் ஏதத் இத்யவகம்ய லய விக்ஷேபவத் கஷாயத்தை பிரதீகாரம் புரியா. கஷாயாவஸ்தையில கஷாயம் இருக்கிறதுனால எல்லா இந்த எப்பயாவது சமாஹிதமா இருந்தாலும் சமாஹிதமா ஆயிடுத்து ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போச்சு நினைச்சுக்க வேண்டாம். அப்புறம் அசமாஹிதம் ஏதோ இத்யவகம்யா திருப்பி துக்கத்துக்கு போறதுனால விஷயத்துக்கும் துக்கத்துக்கும் போறதுனால சமாஹிதம் இல்லைன்னு தெரிஞ்சில்ல. லய விக்ஷேப கஷாயத்தை பிரதீகாரம் புரியா. லய விக்ஷேப கஷாயத்தை பிரதீகாரம் புரியா. அந்த கஷாயத்தையும் இல்லாம பண்றதுக்கு சிரமப்படணும். சமசப்தேன பிரம்ம அபிதீயதே. எங்க சமாவஸ்தாம் இல்லையா, 4 அவஸ்தையா சொல்றது இல்லையா, லய விக்ஷேப கஷாய சமப்பிராப்தம் இருக்கு. சமப்பிராப்தம் என்கிற அவஸ்தையை பற்றி சொல்றது. அந்த வார்த்தையில சமப்பிராப்தம்னா சமம்னா பிரம்மான் சமசப்தத்துக்கு பிரம்மான் அர்த்தம் இருக்கு. அங்கே ஆட்சேபம் பண்ணி அந்த அர்த்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய மகாத்மாவையும் சுபஜனையும் ஒரே மாதிரி பார்க்கறதுன்னா அது எப்படி சரியா இருக்கும், அது ஒரு சமயக் தரிசனம் சொல்ல முடியாது. கேள்வி கேட்ட ஒரே மாதிரி பார்க்கறது அர்த்தம் இல்லை, ரெண்டும் ஸ்வரூபம் ஒண்ணுதான். அந்த விசேஷங்கள் போயிடுச்சுன்னா ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான், ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் தான், அப்படி பார்க்கறதுன்னு அர்த்தம். பாக்கியமா ஒரே மாதிரி பார்க்கறதுன்னு அர்த்தம் வேண்டாம் சொல்றாங்க. அந்த இடத்துல சமசப்தத்துக்கு பிரம்மான் அர்த்தம். சமப்பிராப்தம் சித்தம் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் அங்கே இருக்காரு. சமசப்தேன பிரம்ம அபிதீயதே. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் இது ஸ்மிருதே. ஒரே மாதிரி இல்லை, சர்வேஷு பூதேஷு ஒரே மாதிரி அர்த்தம் விட்டுக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி அர்த்தம் விட்டுக்கலாம் இல்லையா, துல்லியம். ஆனா அதோட இந்த அர்த்தம் சேருது. லய விக்ஷேப கஷாயேஷு பரிஹதேஷு பரிசேஷா சித்தேன சமம் பிரம்ம பிராப்யதே. சமம் பிரம்ம பிராப்யதே. லயம் விக்ஷேபம் கஷாயம் 3 போயிடுச்சுன்னா பரிஹதேஷு பரிசேஷா பாக்கி என்ன இருக்க, இன்னொரு அவஸ்தை ஒண்ணு, ஒரே ஒரு அவஸ்தை தான் பாக்கி இருக்கு, பிரம்மாவஸ்தா. அதனால பரிசேஷா சித்தேன சித்தத்தினால சமத்தை பிராபிக்க முடியாது. சமம்னா பிரம்மா, பிரம்மத்தை பிராபிக்க முடியாது. தச்ச சமப்பிராப்தம் சித்தம் கஷாய லய
பிராந்தியா ந சாலையே. என்ன சொல்றது, அந்த சமப்பிராப்தி வந்துடுச்சுன்னா அது நல்லா கிரகிச்சுக்கணும். இப்ப சமப்பிராப்தியா லயமா விக்ஷேபமா கஷாயமா எல்லாம் ஒவ்வொரு அவஸ்தையும் வாட்ச் பண்ணணும். அப்பதான் அது லயாவஸ்தையில் இருக்கும்போது சமாதி அடைஞ்சிட்டு பிரம்ம வந்துருக்குன்னா எப்படி இருக்கும்? சமாதி ஒன்றும் இல்லை, தூங்குறது அந்த மாதிரி கூட இருக்கலாம். நடுவில் நடுவில் சொப்னம் பார்க்கறது, சமாதியில எனக்கு பல தரிசனங்கள் வருதுன்னு சொன்னா என்ன எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, தூக்கத்துல சொப்னம் பார்க்கறது நடுவில் இப்படி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி அந்த சமப்பிராப்தி வரும்பொழுது அது தூக்கமாக நினைச்சிருக்குன்னா பிரயோஜனம் இல்லை, உடனே எழுப்புறதா இருந்தா அவ அதுவும் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு அவஸ்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அபியாசத்தினால்தான் கிரகிக்க முடியும். சாஸ்திரத்திலிருந்து அதனுடைய சுரூபத்தை கிரகிக்க, அதுக்கப்புறம் அபியாசத்திலிருந்து அனுபவத்துல கொண்டு வரும். தச்ச சமப்பிராப்தம் சித்தம். அப்ப சமப்பிராப்தி வந்திருந்தால் கஷாய லய பிராந்தியா, இது கஷாயாவஸ்தையோ லயாவஸ்தையோ என்ற ஒரு பிராந்தியினால பிரமத்தினால இந்த சாலையை அதிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது, அங்கே நிற்க வைக்கணும். சூக்ஷ்மயா புத்தியா லய கஷாய பிராப்தி விரிச்சியா, அந்த லய பிராப்தியோ கஷாய பிராப்தியோங்கிறத விவேகித்து தெரிஞ்சுக்கணும். விரிச்சிய சூக்ஷ்மயா புத்தியா விரிச்சிய சத்தியாம் சமப்பிராப்தௌ அதிப்பிரயத்னேன சித்தம் ஸ்தாபயே. அந்த சமப்பிராப்திக்காக எல்லா பிரயத்னத்தையும் ஏற்படுத்தணும். ஸ்தாபிதேக தஸ்மின் பிரம்மஸ்வரூபூத பரமானந்த சம்மிதாவிர்பவதி. சரி, ததாத உதாரணம் முகம் சுகம் ஆத்தியந்திகம் எத்தத் புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் இது ஸ்ருதிஷ்ட பவதி. சமாஜம் நிர்தூதமலஸ்ய சேதசோ சமாதி நிர்தூதமலஸ்ய சேதசோ நிவேஷிதஸ்ய ஆத்மனி யத் சுகம் பவேத் ந சக்யதே வர்ணயிதும் गिरा பதா ஸ்வயம் தத் அந்தఃகரணேன கிரஹ்யதே. ஸ்ருதியா ஸ்ருதிஷ்ட பவதின்னு இருக்கு. எந்த ஸ்ருதி இது தெரியாது? மைத்ராயணி உபனிஷத்தா? இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பார்த்தா அது ஸ்ருதி மாதிரி இல்லை. மைத்ராயணி உபனிஷத்தெல்லாம் நம்மளுடைய டெய்லி பிராக்டிஸ்ல கிடையாது. அதனால அங்கே இருந்தாலும் நமக்கு நல்ல விருத்தத்து இருக்கிறது, நல்ல விருத்தத்தோட நீக்கிற சந்தத்தோட இருக்கிறதுனா இருக்கிற பிரசித்த உபனிஷத்துல இது ஸ்வேதாசுரம். கடோபனிஷத்து நல்ல அனுஷ்டுப்பு இருக்கு, அனுஷ்டுப்பு கீத மாதிரியே இருக்கு. ஆனா அனுஷ்டுப்பு நிறைய வருது, வேற சந்தோஷமும் வருது. கடோபனிஷத்திலும் கொஞ்சம் சந்தோஷம் மாதிரி வருது, வேற சந்தஸ் மாதிரி வருது. அனுஷ்டுப்பு இல்லாம வேற சில சந்தஸ்லாம் வம்சஸ்தம் அந்த மாதிரி எல்லாம் சந்தஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கரெக்ட் இல்லை, சில அக்ஷரங்கள் அங்கங்கே இருக்கும். இது கரெக்டா இருக்கு. சமாதி நிர்தூத வலசு தேதசோ காளிதாச ஸ்லோகம் மாதிரி இருக்கு. ஆமா, மேகதூதம் இல்லை, மேகதூதம் சந்தஸ் வேற. சமாதி நிர்தூத வலசிய தேதசோ நிவேஷிதஸ்ய ஆத்மனி யத் சுகம் பவேத் ந சக்யதே. இது வம்சஸ்தம். ஸ்ரீயஸ்குலூனாம் அதிபத்ய பாலினி அதெல்லாம் வம்சம். கிராதார்ஜயம் இல்ல ஆரம்பத்தில் வம்சஸ்தம். ஜதௌது வம்சஸ்தம் உதீரிதம் ஜரௌ, அது கரெக்டா இருக்கு. சமாதி நிர்தூதம் அலஸ்ய தேதசோ நிவேஷிதஸ்ய ஆத்மனி யத் சுகம் பவே ந சக்யதே வர்ணயிதும், சொல்ல முடியாது. கிரா சதா ஸ்வயம் தது அந்தःகரணேன கிரஹ்யதே. அவ்வளவுதான், மனசுனால கிரகிக்க முடியும். இது மனு சமாத்யாவிர்பூத பிரம்மானந்தஸ்ய புத்திகிராஹ்யத்வம் ஸ்ருதி ஸ்மிருதிभ्याम् அபிஹிதம். ஆச்சாரியைஸ்து ந ஆஸ்வாதயேத் சுகம் தத்ர இது புத்திகிராஹ்யத்வம் பிரதிஷித்தியதே இது கேள்வி. பரவாயில்ல, அந்த சமாதியில பிரம்மானந்தத்தினுடைய ஆவிர்பாவம் இருக்கும் எல்லாரும் சொல்றாரு இல்லையா? சமாத்யாவிர்பூத பிரம்மானந்தஸ்ய, சமாதியில வரக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தினுடைய மகிமை எல்லாரும் சொல்றாரு. அதை பேசவே முடியாது, அந்த அளவுக்கு ஆனந்தம். இப்படியெல்லாம் அந்த ஸ்துதி பண்றது புத்தியினால கிரகிக்க முடியறதுனால தான் கிரகிக்கிறது இல்லையா? அதனாலதானே அந்த 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 ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தானே பாக்கி எல்லாம் வேலையும் பண்றது, இந்த பிரயத்தப்படுறது எல்லாமே, அந்த அவஸ்தைக்கு போறதும் எல்லாமே அதுக்குதான். ஆனா கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்றது ஆச்சாரியர் கௌடபாதாச்சாரியர் என்ன சொல்றார்?
ஆஸ்வாதே ரசாஸ்வாதம் பண்ணக்கூடாது. சுரூபானந்தம் எப்பவுமே இருக்கு. ஆனா இப்பவும் இருக்கு. இப்ப என்ன சுரூபானந்தத்துக்கு என்ன குறை வந்தது? சுரூபானந்தம் இல்லையான்னு கேட்டா எல்லாம் இருக்கு. பிரதிபந்தம் இருக்கு, பிரதிபந்தம் இருக்கு, பிரதிபந்தம் இருக்கு. அதனாலதான் சுசுப்தியிலும் பிரதிபந்தம் கிடையாது. ஆனா அஜ்ஞானம் இருக்கு. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். பிரதிபந்தம் இருக்கு. அந்த பிரதிபந்தம் இருக்கிறதுனால தான் விஷயங்கள் தேவைப்படுறது நமக்கு. ஏதோ ஒரு விஷயம் வேணும் என்ஜாய் பண்றதுக்கு. அப்படின்னா என்ன, அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாவது கிரகிச்சுக்கிட்டே போனோம். இல்லைன்னா ஒன்றும் வாழ்க்கையே முடியாது. ஏதோ அப்ப நமக்கு என்ன அபியாசம், ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சாதான் ஏதோ ஒரு ஆனந்தம் வரும். புது புது விஷயங்கள் வேணும். ஏன்னா அந்த விஷயம் கிடைச்சாதான் அந்த ஆனந்தம் வருங்கிற ஒரு ஸ்திதி என்ன வந்து சொரூபானந்தம் கிடையாதுன்னு கேட்டா அப்படி இல்லை. சொரூபானந்தத்துக்கு அப்பப்போ பிளாக் வருது. இந்த பிளாக் வர்றதுனால துக்கவருத்தி வருது. அப்ப அந்த துக்கவருத்தியை தடுக்கிறதுக்கு நம்மளுடைய கையில என்ன வழி இருக்குன்னு கேட்டா சுகவருத்தியை கொண்டு வருது. சுகவருத்தியை கொண்டு வந்தால் அந்த துக்கவருத்தியை தடுக்க முடியாது. வேற எந்த வழி நம்மளுடைய கையில் இல்லைன்னா சுசுப்தி. ரெண்டு வழி நமக்கிட்ட இருக்கு. ஒண்ணு விருத்தியே இல்லாம மனசை லயிக்க விடணும். அப்போ நல்லா நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா சுகவருத்தியை கொண்டு வர எப்படியாவது சுகவருத்தி கொண்டு வந்தால் அந்த விருத்தி இருக்கிற வரைக்கும் துக்கவருத்தி இல்லாம இருக்கும். சுகவருத்தி போடுறதுன்னா உடனே துக்கவருத்தி வரும். அப்ப இந்த துக்கவருத்தியை தடுத்துட்டே இருக்கணும். தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னா விஷயங்கள் வேணும். அதனால விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ துக்கவருத்தி வரலன்னா சுகவருத்தி தேவையில்லை. துக்கவருத்தி வந்துட்டு இருக்கிறதா இருந்தாதான் அந்த ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு சுகவருத்தி வேணும். சுகவருத்தி வேணும்னா என்ன வழி? எது அனுகூலமா தெரியாதோ அந்த விஷயங்களோட சம்பந்தம் வேணும். ஏதோ ஒரு விஷயத்தோட சம்பந்தம் வச்சுட்டே இருக்கணும். அனுகூலம்னு நம்மளுடைய வாசனை எதை சொல்றதோ நம்மளோட அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு நம்மளுடைய வாசனை பிரகாரம் இந்த வாசனை எது சொல்ல அனுகூலம், இது வந்து அனுகூலமா இருக்குன்னு சொல்றதோ அந்த விஷயத்தோட சம்பந்தம் வேணும். அப்போ அந்த சுகவருத்தி வரும். அந்த சுகவருத்தி வந்தால் அந்த துக்கவருத்தி கொஞ்சம் போயிடும். திருப்பி அந்த சுகவருத்தியே அந்த சுகவருத்தி இருக்காது. அப்ப இன்னொரு விஷயம் வேணும். அந்த மாதிரி போயிடுது. இவர் விருத்தி இல்லாத அந்த யோக சமாதியை பத்தி சொல்லல. அது ரெண்டு விதமா மிக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா யோக சமாதியில விருத்தியே இல்லை. அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றது பார்க்கணும். இப்ப அத்வைத ரீதியில சொல்றதா இருந்தா விருத்தியே இல்லாம இருக்கணும்ங்கிறது இல்லை. பிரம்ம விஷயம் விருத்தி இருந்தாலும் சமாதின்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய வேதாந்த ரீதியில வேற விருத்தி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். பிரம்ம மாத்திர விஷயினி விருத்தி, அகண்டாகார விருத்தி. அந்த அகண்டாகார விருத்தி இருந்தாலும் சமாதின்னு சொல்லலாம். யோக சித்தாந்த ரீதியில விருத்தியே இல்லாம இருக்கு. அவளுடைய ரீதியில விருத்தியே இல்லாம இருந்தா ஆத்மஸ்வரூபானந்தம் அங்கே இருக்கு. அது வச்சுட்டு அவ சொல்ற நம்மளுடைய ரீதியில் ஆத்மஸ்வரூபானந்தம் விருத்திக்கு சொல்ற மாதிரி பிரதிபிம்பம் ஏற்படும். அதுக்கெல்லாம் விருத்திக்கு தேவையா இருக்கு. அந்த மாதிரி ஸ்திதியை சொல்றது. எதா இருந்தாலும் ஆனந்த அனுபவம் இருக்குன்னு தெரியுது. ஆனந்த அனுபவம்ங்கிறது விருத்தியாத்மக அனுபவம் இருக்காது. விருத்தி அனுபவம் இருக்காது யோக சம்பிரதாயத்துல. ஏன்னா விருத்தியே கிடையாது. நம்மளுடைய சம்பிரதாயத்துல விருத்தி அனுபவம் இருக்கலாம், விருத்தி ஞானம் இருக்கலாம் சமாதி. அது எது வச்சுன்னு சொல்றதுன்னு இப்போ பதில் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கேள்வி புரியுது இல்லையா? எப்படியோ இருக்கட்டும், அந்த ரசாஸ்வாதம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் காலில் விழுந்தது. அதுக்கு என்ன அபிப்பிராயம்? நாஸ்வாதே சுகம் தத்ரா இது புத்தி கிராஹ்யத்துவம் பிரதிஷ்டிதே நாயம் தோஷா சமாதி விரோதினோ யுத்தான ரூபஸ்ய பராமர்சத்தையோ பிரதிஷேதா தத்ர நிரோத சுகம் புத்தி கிராஹ்யம் ந பிரதிஷித்தியதே கிந்து சமாதி இந்த வரைக்கும் பிராக்கெட்ல போட்டிருக்க உங்க புத்தகத்துல எப்படி இருக்க? தத்ர நிரோத சுகம் புத்தி கிராஹ்யம் அதெல்லாம் இருக்கா? அது எதுக்கு பிராக்கெட் போட்டிருக்கா தெரியாது. நல்லா கரெக்டாவே இருக்கு அந்த பண்பு. அது பிராக்கெட் போடுறது இருக்குன்னா அந்த ஒரு இடம் அந்த பாடம் இருக்கா இல்லையா சந்தேகப்படுறது. அதனால அந்த பாடம் இருக்கலாம். நல்லா இருக்கு. தத்ர நிரோத சுகம் புத்தி கிராஹ்யம் ந பிரதிஷித்தியதே. ரசாஸ்வாதம் ந புரியாது சொல்ற இடத்துல அந்த சமாதியில் வரக்கூடிய பிரம்மானந்த அனுபவ ரசாஸ்வாதத்தை பிரதிஷேதம் பண்ணல.
அந்த சுகத்தை பிரதிஷேதம் பண்ணல. அப்புறம் கிந்து சமாதி விரோதினோ யுத்தான ரூபத்தை பராமர்சத்தேவ பிரதிஷேதா. அந்த சமாதிக்கு விரோதமா இருக்கக்கூடிய சில ரசாஸ்வாதங்கள் அதுக்குதான் பிரதிஷேதம் பண்றது. யதா நிராக திவசேஷு மத்தியாஹ்னே ஜாஹ்னவி ஹ்ரதே நிமக்னேன அனுபூயமானமபி சைத்ய சுகம் ததா வக்தும் அசக்யம் பశ్చాத் உன்மக்னேன அபிதீயதே. யதா வா சுஷுப்தௌ அவித்யா விருத்திபிர் அதிசூக்ஷ்மாபிः அனுபூயமானமபி ஸ்வரூப சுகம் ததானீம் சவிகல்பகேன அந்தகரண விருத்திஞானேன கிரஹீதும் அசக்யம் பிரபோதகாலே து ஸ்மிருத்யா விஸ்பஷ்டம் பராமர்ஷ்யதே. ததா சமாதௌ விருத்திரஹிதேன சம்ஸ்காரமாத்திரசேஷதயா சூக்ஷ்மேன வா சித்தேன சுகானுபவः விருத்தி ஸ்ருதிஸ்மிருத்யோ விவக்ஷிதः. மஹதிதம் சமாதிசுகம் அன்னபூவம் இத்யேதாதృశோ வித்திதஸ்ய அவிகல்பகः பராமர்ஷः ஆஸ்வாதனம் ததேவ ஆகாரி பிரதிசித்தியதே. ஸ்பஷ்டமா எழுதுறாங்க. ரசாஸ்வாதம் பிரதிசித்தினா சரியான உதாரணம் சொல்றேன். இப்போ புண்ணிய கர்மாக்கள் பண்றவா நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா? தர்மக்ஷரதி கீர்த்தனாத்ம இருக்கு. நான் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தது நடக்கிறது. இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா? இது நான் இந்த மாதிரி ஒரு புண்ணியவான் காண்பிக்கிறது இல்லையா? அந்த தர்மானுஷ்டானத்துடைய ஆஸ்வாதனம் சொல்லிக்கலாம். நான் உண்மையா அந்த தர்மானுஷ்டானம் பண்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப மனசுல வந்துதான் பண்றது வச்சுக்கோங்க. அது யாரோ கம்பேர் பண்ணி பண்றது இல்லை, எனக்கே மனசுல அது அப்படி பண்ணணும் தோணிட்டு அந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள் பண்றதா இருந்தா பண்ணும் பொழுதே நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. நான் இப்படி பண்றேன் ஒரு திருப்தி இருக்கு. அந்த திருப்தி இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனால் இந்த திருப்தி ரொம்ப ஜாஸ்தி போறதா இருந்தால் எப்படி இருக்கும்? அது 10 பேரோட சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன வரும் இல்லையா? நான் இப்படி பண்றேன், அந்த எவ்வளவு ஒரு சுகம் தெரியுமா அங்க இருந்து பண்றதுக்கு, அப்படி பண்ணுவேன். இப்படி அந்த கோயில் போறதா இருந்தாலே நமக்கு இது வரும், அப்படி வரும் இப்படி வரும் சொல்லுவா இல்லையா? இது அந்த கர்மா பண்ற சமயத்துல நமக்கு அந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய ஆனந்தம் இல்லை. அது அப்ப இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அது அந்த கர்மாக்களுடைய பெர்ஃபெக்ஷன் அப்பதான் இருக்கும். நிஷ்காமமா பண்றதுன்னா இன்னொருத்தரை காமிக்கிறதுக்காக ஒன்றும் பண்றது, நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக பண்றது. அப்ப அது சந்தோஷமா பண்ணணும் இல்லையா? அந்த சந்தோஷம் இருக்கணும். ஆனா எந்த சந்தோஷம் இருக்கக்கூடாது? அதை வெளியில் அதை சொல்லி 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 அது மாதிரி நான் இப்படி பண்றேன் நீயோ அந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்றதா இல்லையா? அந்த மாதிரி இது பிரதிஷேதம் பண்றது. அப்படின்னா சமாதியில அந்த அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை அப்ப சொல்ல முடியாது இருந்தா கூட சமாதியிலிருந்து வெளியில வந்தப்புறம் அது இன்னொருத்தருக்கு சொல்றது, நம்மளே சுயம் இப்படி இருந்தேனா அந்த சமாதியில அது ரசாஸ்வாதம் பண்றது. அந்த அவஸ்தையை திருப்பி யோசிச்சு ஒரு அபிமானமா கொண்டு வருது. அது என்ன காரணம்? அது அப்படி பண்ணா அது ஒரு அபிமானம் மட்டும்தான் வரும். திருப்பி அந்த அவஸ்தையை இதான் போகுது. நிதாக திவசேஷு, நிதாக திவசம்னா தெரியும் இல்லையா? கிரீஷ்ம காலத்துல ரொம்ப வெயிலா இருக்கும் பொழுது அப்படியே வெயில்ல வேர்வு வரும் பொழுது மத்தியானே கங்கையில அப்படியே அவகாசனம் பண்ணும்போது எவ்வளவு ஆனந்தம். ஜாஹ்னவி சதே நிமக்னா இருக்கும் பொழுது அனுபூயமானமபி சைத்திய சுகம். அந்த ஒரு சைத்திய சுகம், சர்வாங்க சுகம் தெரியறது இல்லையா? அந்த சைத்திய சுகம் அப்ப சொல்ல முடியும்? அப்ப சொல்ல முடியாது. கீழே வெள்ளத்துக்கு அந்த தண்ணி கீழே வெள்ளத்துக்குள்ளதானே இருக்கு, ஜாஹ்னவி ஜலத்துக்கு உள்ளதானே இருக்கு. சைத்திய சுகம் ததா வக்தும் அசக்கியம். அப்ப சொல்ல முடியாது இருந்தா கூட பశ్చాத் உன்மக்னேன வெளியில் வந்தப்புறம் சொல்றது 10 பேரை பார்த்தா சொல்றது எப்படி அந்த கங்காதேவில பிடிச்சேன் எவ்வளவு சுகமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்றது இல்லையா? அந்த மாதிரி யதாவா சுஷுப்தௌ அவித்யாவிர் அதிசூக்ஷ்மாபிர் அனுபூயமானமபி ஸ்வரூப சுகம். சுஷுப்தியில அவித்யாவிருத்தி இருக்கு, அந்த ஸ்வரூப சுகம் நல்லாவே தெரியுது சுஷுப்தியில. ஆனா அப்ப சொல்ல முடியாது, தூங்கும்போது சொல்ல முடியாது,
அனுபூயமானமபி ஸ்வரூபம் ததானீம் சவிகல்பகேன அந்தக்கரண விற்பி ஞானேன கிரகித்தும் அசக்கியம். அந்தக்கரண விற்பிக்கு விஷயமா அந்த ஸ்வரூப சுகத்தை கிரகிக்க முடியாது. ஏன்னா அப்போ அவித்யா விற்பினா அந்த கரணம் போயிடுச்சு. அந்த கரணத்துக்கு சுசுப்தியில் லயமாக இருக்கிறதுனால அந்த கரண விற்பி ஞானம் சுசுப்தியில் கிடையாது. அப்ப அந்த கரண விற்பியினால அந்த சௌசுப்த சுகம் கிரகிக்க முடியாது. ஆனா அவித்யா விற்பியினால கிரகிக்க முடியும். அந்த கரண விற்பியினால கிரகிக்க முடியாது. பிரபோத காலேது எழுந்த அப்புறம் ஸ்மர்த்தும் சக்கியது. ஸ்மிருதி ஞாபகம் வருது, எப்படி தூங்கினேன் அந்த சுகம். பிரபோத காலேது ஸ்மிருத்தியா விஸ்பஷ்டம் பராமரிஷதே. ஸ்மரியதேன்னு அர்த்தம். எழுந்த அப்புறம் ஸ்மரிக்கிறது. அந்த மாதிரி ததா சமாதௌ விருத்திரஹிதேன சம்ஸ்காரமாத்திர சேஷதையா சூக்ஷ்மேன வா சித்தேன சுகானுபவ ஸ்ருதி ஸ்மிருத்தியோ விவக்ஷிதா. சமாதியில விருத்திரஹிதேன சம்ஸ்கார மாத்திர சேஷதையா, யோக சம்பிரதாயத்துல பார்க்கும்போது விற்பியே கிடையாது. சம்ஸ்கார மாத்திர சேஷமா சித்தம் நிற்கும். சித்தம் லயிக்கிறது இல்லை, அங்கே நிற்கும். சம்ஸ்கார சேஷமா நிற்கிறது. சூக்ஷ்மேனவா சித்தேன சுகானுபவ விருத்திரஹிதேன சம்ஸ்கார சேஷம் மாத்திர சேஷதையா சூக்ஷ்மேனவா சித்தேன. ரெண்டு பட்சம். விற்பியே இல்லாம இருக்கிறதோ அதோ சூக்ஷ்மமா சில விற்பிகள் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு விதமா கூட சொல்லலாம். ஒரு சுகானுபவம் ஏற்படுறது. அந்த சுகானுபவம் ஏற்படுறது என்றது ஸ்ருதி ஸ்மிருத்தியோடு விவக்ஷிதா ஏற்படுறது, சந்தேகமே கிடையாது. சமாதியில் மகதிதம் சமாதி சுகம் அனுபவம் இத்தேதாதசோ விவக்ஷிதஸ்ய விகல்பக பராமர்ஷ ஆஸ்வாதனம் ததேவ ஆச்சாரி பிரதிஷித்தியதே. சமாதியிலிருந்து வெளியில் வந்த அப்புறம் தன்னுடைய சமாதி சுகத்தை யோசிச்சு சந்தோஷமா யோசிச்சு ரசிக்கிறது. இன்னொருத்தருக்கு சொல்றது அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம். உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு உட்காருது, அது பிரதிஷித்து. ஏன் யோசிச்சு என்ன தப்பு? நான் சமாதியை அனுபவிச்சேன், அந்த சமாதி எப்படி இருந்தது இன்னொருத்தருக்கு நான் சொல்றதுக்கு இல்லை. இருந்தா கூட தன்னுக்குள்ள தர்மாபிமானம் மாதிரி. அதுக்குதான் நான் முன்னாடி சொன்னேன், நான் எப்படி தர்மகாரம் பண்றேன். தர்மத்வஜம் சொல்றது இல்லையா, தர்மத்வஜித்துவம். தர்மத்வஜித்துவம் தேவை. எப்படி நான் தர்மங்கள் பண்றேன், எப்படி பண்றதா ரொம்ப கம்மி, நான் தான் இருக்கேன். இது மாதிரி இத இன்னொருத்தருக்கு சொல்றதில்லைன்னா கூட தனக்குள்ள யோசிக்கிறதே தப்பு இல்லையா. அந்த நான் தர்மம் பண்றேங்கிற ஒரு இது வந்துட்டே இருந்தா அது கிரமமா அது அபிமானத்துக்கு காரணமாக அப்புறம் தர்மமே போயிடும். சிறகாலம் அனுஷ்டியமானே தர்மே க்ஷியமான அதம் கீதா வயசுல ஆரம்பத்திலே இருக்கு. ரொம்ப காலம் தர்மம் அனுஷ்டானம் பண்ணா தர்மம் போயிடும். அனுஷ்டானம் பண்றதுதான் தப்பு இல்லை. என்ன காரணம்? ரஜஸ்தமோபியாம் அபிபூயமானே சேதசி க்ஷியமானே அதர்மே. இப்படி கீதா வயசுல பாஷ்யம் ஆரம்பத்திலே வருது. இந்த அபிமானம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வளம். அதனால தர்மம் பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை, ஜாகிரதையா இருக்கணும் அர்த்தம். தார்மிகாவில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். முதல் அபிமானம் வரும். இந்த கலிகாலத்துல எப்படியே பண்றேன் அபிமானம் வரும். அது வந்தால் அப்புறம் ரஜஸ்தமோபியாம் அபிமூயமானே கேரசி போயிடும். பண்ற வாழ்க்கை இந்த மாதிரி வரும், ஏதோடு வரும். அது ஜாகிரதையா இருக்கணும் சொல்லுவாங்க. அதனால மகதிதம் சமாதிமுகம் அன்னபூவம் எந்த மாதிரி ஒரு சமாதிமுகத்தை நான் அனுபவிச்சேன், அது ஒரு ரசிக்கிறது இருக்கு. இத்தேதாதசோ விச்சிதஸ்ய பரிகல்பக பராமர்ஷ விகல்பக பராமர்ஷ. அந்த பராமர்சம் வந்துட்டே இருந்தா அதனால தனி ஒரு வாசனை கஷாயம் வரும். அதனால இதுக்குதான் ஆஸ்வாதனம்னு பேரு. அப்போ சுருக்கமா சொன்னா சமாஜ் அவஸ்தையில ஆனந்தத்தை அனுபவிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்க வேண்டாம். அதுக்காக தான் எல்லாம் பிரயத்னம் பண்றது. அதுல இருந்து வெளியில வந்த அப்புறம் அது யோசிச்சு அபிமானப்படுறது ஆஸ்வாதனம் பேர் வச்சிருக்கு. அது பண்ணக்கூடாது. ததேவ ஆச்சாரி பிரதிஷித்ததே தமேவ சுவாபிப்பிராயம் பிரகடயிதும் நிசங்க பிரஜையா பதே. அந்த சமாஜ் அவஸ்தையில அனுபவிச்ச ஆனந்தத்தை அபிமானமா பார்க்க கூடாது, நிஷ்கங்கமா பார்க்கணும்னா அந்த சமாதி வந்தது அவ்வளவுதான். அந்த ஆனந்தத்தையும் பிரம்மானந்தமா இருந்தா கூட அபிமானமா பார்த்தா அது போயிடும். அந்த அபிமானத்தினால திருப்பி நிக்ஷேப வாசனைகள் வரும், அந்த சமாதி கிடைக்காம போயிடும். ஆமா விஷயசங்கம் வருதா
சந்தேகமே கிடையாது. இது விசேஷங்கம் இல்லையே. நானே அனுபவிச்ச அந்த பிரம்மானந்தத்தை திருப்பி ரசிக்கிறேன், அவதானே என்ன தப்பு யோசிக்கலாம். அதுவும் ஒரு வாசனை கொண்டு வரும் சொல்றான். அதனால நிஸ்ஸங்க பிரஜையா சரி நிஸ்ஸங்க பிரஜையா அவே இத்தியுக்தம்